ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அடுத்து வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மீனராசிக்கு அம்மன், அந்த அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்கிறா, உங்கள் வீட்டை நோக்கி வருகிறா. அனைத்து விதமான யோகமும் நடக்குது. ஒரு மனிதனுக்கு சக்தி வேணும். சக்தி இருந்தால் அனைத்து வசப்படும். ஸோ சக்தியை பெறுறீங்க, அனைத்துலேயும் சக்ஸஸ் ஆகிறீங்க. எல்லாத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு ராஜயோகாதிபதி 5 கூடிய சந்திரன் இன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 5, 6, 7 ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிர யோகத்தில் இருக்குது. நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடம் புனிதமாக இருக்குது. 4 கூடிய புதன் 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற காலத்தில் அவர் சந்திரனுடைய பார்வைக்கு வராரு. ஸோ ராசிக்கு 5, 4, 7 இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிநாதன் குருவும் சுக்கிரன் தயவால் சுபத்துவமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. இருப்பினும் அவர் சுக்கிரன் நினைவால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இந்த அமைப்பில் மீனராசிக்கு கோச்சார நிலைகள் இருக்குது. குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த கிரகங்களில் நல்ல பலன்களை கொடுக்கு. சூரியன் ஆவணி மாதத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். ஆகஸ்ட் 17 அவர் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ மெஜாரிட்டியாக 5 கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்குது. ராகு, செவ்வாய், சனி பகவான் மத்தியம பலனை தான் கொடுப்பாங்க. செவ்வாய் ராசிக்கு வேண்டியவர், 2, 9 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு என்னென்னு பின்னாடி நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சாதக பாதங்களை சரி விதத்தில் போதி ஜோரத்தில் சொல்லுவோம். தொடர்ந்து வீடியோ போடுறேன் நான். மீனராசிக்கு 7.5 சனியில் இருக்கிறீங்க. நிறைய இன்னல்களை அனுபவிக்கிறீங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அப்பப்போ தீர்வு சொல்கிறேன், பலன்கள் சொல்கிறோம், பரிகாரம் சொல்கிறோம், வழிபாட்டு முறைகள் சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த நியூ வியூவர்ஸ், ரிட்டர்ன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. உங்கள் பொறுப்பாதத்தை தொட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். அன்னை ஆதிபராசக்தி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரா. சந்திரனாலே சக்தி தான். ஒவ்வொரு நவகிரகங்களுக்குமே ஒரு கிரகம் ஒரு தெய்வம் இருக்குது, அதிதேவதை இருக்குது. சூரியன்னா சிவன், சந்திரன்னா சக்தி, அங்கார பகவானா முருகன், புதன்னா பெருமாள், குருனா தட்சிணாமூர்த்தி சிவன், சுக்கிரன்னா மகாலட்சுமி, சனி பகவானா ஐயப்பன், ராகுனா பத்திரகாளி, கேதுனா விநாயகப் பெருமான். ஸோ இத்தனை 9 கிரகங்களுக்குமே 9 விதமான அதிதேவதை கடவுள் இருக்கிறாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய அதிதேவதை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை சரியாயிரும். இப்போ உங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இப்படி நடக்கும். சில பேருக்கு சுக்கிர திசை கூட நடக்கலாம். சுக்கிரன் கெட்டு போயிருந்தார்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சூரியன் கெட்டு போயிருந்தார்னா சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணணும். சந்திரன் கெட்டு போயிருந்தார்னா பௌர்ணமி தோறும் அம்மனை கும்பிடணும். முருகப்பெருமான் செவ்வாய் சாதகத்தில் சரியில்லை, கெட்டு போயிருந்தார்னா கந்தேச கவசம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை தவிர கந்தேச கவசம் படிக்கணும். நான் இப்போ தான் கந்தேச கவசம் படிச்சுட்டு வீடியோ போடுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அல்லவா, இன்றைக்கி கந்தேச கவசம் படிச்சுட்டு வீடியோ போடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கெட்டுப்போன கிரகத்தினுடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள அமைப்பு. இப்போ நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. சந்திர தசை நடக்கும் வயசான காலத்தில். ஒரு 50 வயசுக்கு மேலே சந்திர தசை நடக்கும். சந்திர தசையில் சந்திர ராசியிலே கெட்டு போயிருக்கிறாரு, நல்லா இருக்காது. ராசியில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்திலே நிற்கிறாரு. உங்கள் நட்சத்திரத்தில் நிற்பார். நல்ல நிலைமையில் இல்லை. ரேவதி 2ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு, 3ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு. ராசியில் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. இல்லைனா சனி பார்வையில் இருக்கிறாரு. மகரத்துலேருந்து சனி பார்க்குறாரு, இல்லைனா செவ்வாய் பார்க்குறாரு, கண்ணிலேருந்து பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாருன்னா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு சந்திர திசை நல்லா இருக்காது. அவங்களாம் பௌர்ணமி தோறும் அம்மனை வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த தசாநாதன் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கேள்விகள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பதில்னு சொல்லுவேன். உங்கள் பலன்கள் ஒரு பக்கம் சொல்வதை காட்டிலும் வழிபாடு சொல்லிட்டோம்னா மிகச்சிறப்பு. ஏன்னா நமக்கு நல்ல பலன்கள் எப்படினாலும் நடந்துடும். கெட்ட பலன்கள் நடக்கும்போது நம்மளை தாங்குகிற சக்தி இருக்காது. அந்த சக்தியை கண்டிப்பாக கடவுள் தான் கொடுக்கணும். மனிதனால் முடியாததை இறைவன் தான் செய்யணும். இறைவனை தான் நம்ம முழுசாக நம்பி இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வழிபாடு சொல்லுவேன். ஓகே நேர்களே, இப்போ நல்லா இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்லா இருக்குது. பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்கு யோகமான பலன்களை தாங்க பார்க்கப்படுகிறது. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா?
அதனால் வந்து உங்களுக்கு ஆள் தைரியமாக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் ஒரு மாடலாக இருப்பீங்க, முன்னுதாரணமாக இருப்பீங்க, சகலகால வல்லவனாக இருப்பீங்க, சமயோத புத்தி இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நிலையிலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நஞ்சை பயிர் பண்ணுறவங்க, கரும்பு, நெல், வாழை பயிரிட்டிருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். திரவ வஸ்துக்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கேன் சப்பலை, ஐஸ் பார்லர், பியூட்டி பார்லர், பழச்சாறு கடை வச்சுக்கிறவங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, தண்ணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிக சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சாப்பாடு ஹோட்டல், டிஃபன் சென்டர், சாப்பாடு ஹோட்டல் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு உதவுவீங்க, தானும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களே உதவுவீங்க. அதுபோக வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இஷ்ட தெய்வம்னு ஒருத்தங்களுக்கு இருக்கும். சரியா, குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதுபோக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுவீங்க, துணிமணி வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு இணக்கம் இருக்கும், வேலையை ரசித்து செய்வீங்க, வேலையில் ஒரு டென்ஷன் இருக்காது, பதட்டம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுபோல் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிக்கப்படுகிறது. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்குது. கையில் பண வசதி தாராளமாக இருக்கும், சந்ததி விருத்தி இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளோட தொழிலமைப்பு நல்லாயிருக்கும். 5 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு இப்போ 50-60 வயசு ஆகுதுன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு கொடுப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கத்தோட வெகுமதி இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன பிரியர்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி பொதுஜனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், தன்னார்வல் தொண்டர்கள் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சின்ன படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல் இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் நல்லாயிருக்கும். அதில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக இசை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இசை, நாடகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அது சம்மந்தப்பட்டவங்க வெளிநாடு போகிறதுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ வெளிநாட்டில் போய் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம், தோட்டம், பயிர் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். போட்டி பந்தய லாட்டில் நல்ல லக்கு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்து யாருக்கு, மீனராசினியர்களுக்கு நல்ல பலன்களை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, சூரியன் கொடுக்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதத்துக்கு மேலே சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார், ஒளிச்சந்திரனாக வருவார். சூரியகாந்தத்தில் வருது, மிகச்சிறப்பு தான். அது என்றைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி 31ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வருவார். பரணி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா, அருமையான அமைப்பு. 16/8/2025 ஆடி கார்த்திகை. சரியா, கார்த்திகை விரதம்னா அன்றைக்கி கோகுலாஷ்டமியும் வருது, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான். நல்ல நாள், கவர்மெண்ட் லீவு அன்றைக்கி, அரசினர் விடுமுறை. 16/8/2025 இந்த வருடம் வந்து 2 நாள் லீவ் வருது. ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 16 2 நாள் லீவ் வருது. அதாவது வெள்ளி சனி அப்படி பார்த்தோம்னா 3 நாள் லீவ் வந்துடும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவ் வந்துடும். ஆகஸ்ட் 15 16 17 நீங்கள் 16ஆம் தேதி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா, சக்தி பூஜை பண்ணுங்க. அன்றைக்கி வந்து அட்டமி திதி தான், பரவாயில்ல, சக்தி பூஜை பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் வந்து சுக்கிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அம்மன் அந்த ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கிறா. சரியா, 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் வந்து 12ஆம் இடம் வரா. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வைக்கு தான் வருவா. ராகு சுபத்துவப்படுத்துவா. ராகு ஏற்கனவே அம்மனோட அம்சம் தான், பத்திரகாலியோட அம்சம் தான். ஸோ சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நன்மைக்கு வராரு. அடுத்து உங்கள் ராசிக்கு வந்து சனி பவனை சுபத்துவப்படுத்துவார், செவ்வாயை பார்ப்பார், சந்திரன் மந்தங்கள யோகம். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போவார். அடுத்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். பொதுவாக சந்திரன் ராசிக்கு 1 3 6 7 10 11 இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து சந்திரனால நல்ல பலன்கள் இருக்குது. சந்திரனால நல்ல பலன்கள் என்ன, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், பூர்வபணி சொத்துக்கள் கிடைக்கும், பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ 16/8/2025 ஆடி 31, ஆடி கடைசி நாள் நினைக்கிறேன். ஆமாம், ஆடி 31 முடியும். ஆமாம் சார், ஆமாம் 14ஆம் தேதி ஆவணி 1, ஆடி 31 அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன பூஜை சார் அப்படின்னா, நீங்கள் வந்து 30 தேவிகள், சரஸ்வதி, மகாலட்சுமி, அம்மன், அது கர்மாரி அம்மனாக இருந்தாலும் சரி, மீனாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, சக்தி வடிவமான அம்மனை 3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. விக்கிரம் இருந்தால் பரவாயில்ல, சில வீட்டில் விக்கிரம் வச்சு கும்பிடுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சாமானியப்பட்ட மக்களுக்கே சொல்கிறேன், 3 படத்தை எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணுங்கள். சிலர் வீட்டில் வந்து 3 படமும் சேர்ந்தே இருக்கும். அது 30 தேவிகள் இருப்பாங்க. படத்தை சுத்தம் பண்ணுங்கள், சந்தனம் குங்குமம் வைங்க, பன்னீரை வச்சு படத்தை தொடங்க, பன்னீரை கொஞ்சம் தெளித்து படத்தை தொடங்க. விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க, விநாயகர் பிடிங்க, மஞ்சள் சந்தனம் வச்சு விநாயகரை பன்னீர் ஊற்றி பிடிங்க. அதில் நறுமணம் இருக்கும், மகாலட்சுமி வந்துடுவா. அந்த பிடிச்சி வைத்த விநாயகர் மேலே குங்குமத்தை வைங்க. பூக்கள் போடுங்க, செந்தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். பக்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, சாம்பிராணி பூவை காட்டுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வச்சுக்கோங்க. பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. பசும்பால் இல்லை, சூடான பால் தான் எப்பவுமே வைக்கணும். பாலை சுட வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி பரணி நட்சத்திரம்,
சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3, 8 கூடியவன். அந்த பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, சுக்கிரன் குரு இணைவு 4ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு 1, 4, 3, 8. அது ராசிங்கிறது நீங்கள் மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, செய்கிற காரியம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானம். ஆள் தைரிய வீரமாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், காரியம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டார்டிங் டபுள் இருக்காது. இனிஷியேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதரருடைய சங்கல்பம் நல்லாயிருக்கும். தம்பி தங்கச்சி நல்ல விதமாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அனுசரணை நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்க, அது உள்ளூருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அஞ்சல் துறையில் வேலை பார்க்குறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். ஸோ 3ஆம் இடமும் வலுப்புறது. நல்லா இருப்பீங்க, முனைப்பாக இருப்பீங்க, கைரிய காரிய வீரியமாக இருப்பீங்க. 3ஆம்ங்கிறது முக்கியமான இடம். சரியா? 3ஆம் இடங்கிறது வந்து 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு சுகத்தை உண்டாக்கிடுவீங்க. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்கான்னு சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் லாபம் இருக்கும். பிள்ளைகள் நல்ல பணத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா, அன்றைக்கி நான் சொல்கிற டேட்டு 16ஆம் தேதி பண்ணிட்டீங்கன்னா, பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் வருத்தப்படுறவங்க, என் பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேக்கே, என் பிள்ளைகளுக்கு படிப்பு வர மாட்டேக்கே, பிள்ளைக்கு திருமண அமைப்பு வர மாட்டேக்கே அப்படின்னு பிள்ளை விஷயத்தில் கவலைப்படுறவங்களுக்கு அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறோம். அதுபோல் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து நல்ல கர்மம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் எந்த டென்ஷனும் இருக்காது. உத்தியோகத்தில் காரிய சித்தி இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரியோட அனுக்கிரம் கிடைக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க நல்லா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி போவாங்க. நீங்கள் வேலை பார்க்குற உத்தியோகம் உங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு கோயிலாக மாறும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பூஜை கண்டிப்பாக பண்ணிடுங்க. எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து சனிக்கிழமை தான். சரியா? சனிக்கிழமை நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45 காலையிலே பண்ணிடுங்க. சரியா? காலையில் 7:45 to 8:45 நான் சொன்ன அமைப்பில் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அம்மன் நாமத்தை சொல்லணும். அன்றைக்கி பரணி நட்சத்திரமாக இருந்தாலுமே சந்திரன் தான் முக்கியம். ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிர வீட்டையே பார்க்குறாரு. பார்த்தீங்களா? சுக்கிரன் சாரத்தில் இருந்துக்கிட்டே சுக்கிர வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிக சூப்பர், அருமையான அமைப்பு. அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். அன்னே ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா 2ஆம் இடத்துல இருக்கா. அதுபோல் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. மனைசானத்தில் மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கிறாரு. குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் ஓம் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி அம்மாவை போற்றி, சந்தன மாரியம்மனை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்குடு மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயிலுந்தம்மனை போற்றி, வண்டியூர் தெப்பகுளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, கண்ணுடைய நாய் கண்ணத்தால் அன்னையை போற்றி, உஜ்ஜினி மகாளியை போற்றி, கல்கத்தா காளியை போற்றி, நாககாளி அம்மனை போற்றி, வண்டி மறித்த காளியம்மனை போற்றி. வண்டி மறித்த காளியம்மன்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன். அந்த அம்மன் எங்கே இருக்குன்னா, நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ வாயிலாக மீனராசி நேர் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அந்த அம்மன் அருளால் சொல்கிறேன். அந்த சக்தி வந்து என்னை சொல்கிறேன். அந்த காளி, இந்த அம்மன் எங்கே இருக்குன்னா, இந்த அம்மன் வந்து படுத்த கோலத்தில் இருக்கும். காளியே வந்து படுத்த கோலத்தில் ஆக்ரோஷமாக இருப்பாள். ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் போகிற ரோடு. ராஜபாளையத்தை அடுத்து சங்கரங்கோயில் முக்கிலிருந்து நேராக போனீங்கன்னா சோலாபுரம் வரும். சோலாபுரம் தாண்டி அடுத்த ஸ்டாப்பு தான் முரம்பில் இந்த கோயில் இருக்குது. முரம்பு பஸ் ஸ்டாப்பு, அங்கே ஒரு மில்லு இருக்குது. சரியா? அந்த மில்லு கற்பகமா மில்லு இருக்குது. முன்னாடியே வந்து இந்த கோயில் இருக்குது. இங்கேருந்து போகும்போது ரோட்டுக்கு இடது பக்கம் இருக்குது. நல்ல ஒரு ஆச்சாரம் பெற்ற கோயில் தான். கோயிலுக்கு முன்னாடி கிணறு இருக்கும். பொதுவாக எந்த கோயிலுக்கு முன்னாடி கிணறு இருக்கோ அங்கே வந்து தெய்வம் வந்து துடியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த காலத்திலலாம் கோயிலுக்கு முன்னாடி கிணறு இருக்கும். இப்போலாம் கிணறுலாம் இல்லை. சில கோயிலில் தான் கிணறு இருக்குது. எந்த கோயிலுக்குள்ளே கிணறு இருக்கோ அந்த கோயிலில் உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். சரியா? ஏன்னா நீர்நிலையோடு இருக்கிற அங்கே ஆத்தா. அதனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி கிணறு இருக்கும். அந்த கோயிலில் வந்து அம்மன் வந்து காளியம்மன் வந்து படுத்த கோலத்தில் இருப்பாள். சைன கோலத்தில் இருப்பாள். சக்தி வாய்ந்தவள். நீங்கள் வந்து சங்கரங்கோயில் போகிறீங்கன்னா இது மிகச்சிறப்பு. போகும்போது அந்த கோயிலை கும்பிட்டு போகலாம், இறங்கி கும்பிட்டு போகலாம். சரியா நேர்களே? அடுத்து வந்து கரிவந்த நல்லூரில் சிவன் கோயில் இருக்குது, பால்வண்ணநாதர் கோயில். அடுத்து சங்கரங்கோயிலில் சங்கரநாராயணர் கோயில் இருக்குது. வருகிற 7ஆம் தேதி ஆடி தபசு. இன்றைக்கி தேதி 5, நாளை மறுநாள். சரியா நேர்களே? வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆடி தபசு. சங்கரநாராயணர் கோலம் ரிஷபவாகனத்தில் காட்சி தருவா அன்னை. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. இந்த வீடியோவை கேட்குற தென் மாவட்ட மக்கள் மதுரை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், விருதுநகர், சங்கரங்கோயில், திருநெல்வேலி, கோயில்பட்டி இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் நிறைய வருவாங்க. குறிப்பாக மதுரைக்கு சவுத்தில் இருக்கிற மக்கள், ராஜபாளையத்துக்கு சவுத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆடி தபசு அன்றைக்கி சங்கரங்கோயிலுக்கு போவாங்க. நீங்கள் போக முடியலன்னா அன்றைக்கி வந்து கோமதி அம்மனை நினச்சி கும்பிட்டுக்கோங்க. அந்த சங்கரலிங்கனார், சங்கர நாராயணார், கோமதி அம்மனை நினச்சி கும்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆடி தபசு அன்றைக்கி நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இல்லைனா அவங்கள நினச்சி வீட்டில் கும்பிட்டாலே விஷ செந்துக்கள் வீட்டில் இருக்காது. விஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். ராகு தோஷம், கேது தோஷம் சரியாக போயிடும். ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம், சர்ப்ப
சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் சங்கரன் கோயிலுக்கு போகணும். இல்லைனா அந்த ஆவட பார்வதியை நினச்சி கும்பிட்டா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ வாயிலாக இதை நான் தெரியப்படுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டிமரித்த காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் வண்டிமரித்த காளியம்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் ஒருத்தர் மாட்டு வண்டி விட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஏதோ ஒரு நெருப்பு எரியிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவன் அப்படி பயந்து போயிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. என்னடா அங்கே பக்கத்தில் நெருப்பு இருக்குது, காட்டுக்குள்ளே நெருப்பு தனியாக எரிஞ்சிட்டு இருக்கு, என்னென்னு கிட்ட போய் பார்த்தானா, அங்கே காளியம்மன் வந்து படுத்த கோலத்தில், காட்டில் நடுவில் படுத்த கோலத்தில் அப்படியே நெருப்பாக இருந்திருக்கா. அதிலிருந்து அவன் அதை வணங்கி அதுக்கு பிறகு அது கோயிலாக வந்திருக்குன்னு வரலாறு. ஸோ அந்த அம்மனே கும்பிடலாம். வண்டிமரித்த காளியம்மன், அதை தாயத்தான் சொன்னேன் நான். வண்டிமரித்த காளியம்மனை போற்றி, வண்டியூர் மாரியம்மனை போற்றி, தெப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, இப்படி ஒவ்வொரு மாரியம்மனை சொல்லுங்கள். சரியா? நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் உள்ள அம்மன்லாம் சொல்கிறேன், மதுரையில் உள்ள அம்மன்லாம் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேர்லாம் சொல்லுங்கள். துர்கா பரமேஸ்வரி தாயை போற்றி, விஷ்ணு துர்க்கையை போற்றி, கனக துர்க்கையை போற்றி, இப்படி நிறைய அம்மனுடைய நாமம் இருக்குது. சரியா? துர்கா பரமேஸ்வரியை போற்றி, கிரியாசக்தியை போற்றி, இச்சாசக்தியை போற்றி, ஞானசக்தியை போற்றி, மாயசக்தியை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, அப்படின்னு ஒவ்வொரு அம்மன் பேரை சொல்லுங்கள். அம்மன் நிறைய இருக்குது, 1008 அம்சமாக இருக்கிறா சக்தி பீடம். ஸோ அம்மன் பேரை சொல்லுங்கள். அம்மன் பேரை சொல்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 7 சனியில் ஏகப்பட்ட பிரச்சனை தீரும். ஏன்னா சந்திரன் தான் வந்து அம்மனுடைய அம்சம், சக்தி அம்சம். சந்திரன் தான் 2.25 நாளுக்குள்ளே எல்லா ராசிக்கும் போகிறவர். உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்னா மற்ற எல்லா ராசியிலும் சேர்த்தா பலன் கிடைக்கும். அதுபோய் எல்லா கிரகங்களையும் மீட் பண்ணுறவர் சந்திரன் தான். 9 கிரகங்களையும் சந்திரனை சேர்க்காமல் 8 கிரகத்தையும் தொடர்பு கொண்டு வரவர் சந்திரன் தான். ஸோ சந்திரன் எந்த அளவுக்கு நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மீன ராசிக்கு வாழுங்க. இது சூட்சும வழிபாடு. சந்திர வழிபாடு சிறப்பை தரும். பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வளர்பிறை காலத்தில் சந்திரனை வீட்டில் இருந்து கும்பிடுங்க. ஸோ சந்திர வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படி கும்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை சந்திரன் செய்வார். சரி சார், என்ன பலன்கள் சார் அப்படின்னம்னா, நல்லா இருப்பீங்க. சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். எதுலேயும் நேரடி கவனமாக இருங்க. பணம் கையாளுவதில் ஒரு அவசரம் இருக்கக்கூடாது. பணம் நல்லா வரும், தேவைக்கு வரும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்கள். பணம் பல வகையிலும் வரும். அதனால் பணத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. சேமிப்பு அதிகப்படுத்துங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்களும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும். துணையுடன் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். கூட்டாளிகள் பங்கு சந்தை எல்லாமே நல்லாயிருக்கும். நண்பர்களுடைய அணுக்கரம் இருக்கும். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரருடைய இணக்கம் இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா? அதுமாதிரி பெண்களுக்கு மகப்பேருக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆடை ஆபரணம் சேரும். இந்த ஆடி தள்ளுபடிக்கு போய் ஜாமான் நகை இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. துணிமணிலாம் வாங்கிட்டு வாங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாலாம் மாடம் வளர்த்து இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. பரம்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகம் லாபம் தரும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். நல்ல விதியாக பார்க்கப்படுகிறது. சரியா? வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க. சிறப்பாக இருக்குங்க. காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வரலாம். இஎன்டி பிரச்சனை வரலாம். அதனால் கவனமாக இருங்க. குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சாப்பிடாதீங்க. கண்ணில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே போய் காட்டிடுங்க. உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த அம்மன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். 30 தேவிகள் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். முக்கியமாக சக்தி வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும். அதுபோல் கிரகங்கள் நல்லா இருக்குது. 10ஆம் இடம் நல்லா இருக்குது. 10 கூடை இடம் வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் நல்லாயிருக்கும். தூரதேச வியாபாரம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாசனை திரவம் பண்ணுறவங்க, அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். முதலீட்டுக்கு உகந்த நேரம். எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பண்ணுங்க. பொறியியல் படிக்கும் மாணவர்கள், இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதுபோக வந்து குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. டூர் போயிட்டு வரீங்க. உல்லாச பயணமோ இல்லைனா ஆன்மீக பயணமோ போயிட்டு வருங்க. உங்கள் சாய்ஸ் தான். வருகிற 15, 16, 17 3 நாட்கள் லீவு தான். அதனால் எங்கேனாச்சும் டூருக்கு போகிறது தான் நல்லபடியாக போயிட்டு வாங்க. திட்டமிட்ட நேரத்தில் இந்த சரியான காரியங்களை நல்லபடி செய்வீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண்ணு காது மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அஜீரண கோளாறு வரும். வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாயு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. செரிமான பிரச்சனை வரும். உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருங்க. சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குது சிறப்பு கிடையாது. கொஞ்சம் கோவப்படுவீங்க. சரியா? கொஞ்சம் கோவப்படுவீங்க. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். இருப்பினும் அவர் வந்து அங்கே நல்ல சாரத்தில் தான் போகிறாரு. சூரியன் சாரத்தில் போகும்போது தான் நல்லா இருக்காது. அடுத்து வந்து அவர் செவ்வாய் சாரத்தில் போனாரா மிக சிறப்பு தான். செவ்வாய் சாரத்துக்கு வந்து அவர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இப்போ இன்றைக்கி எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஆடி 20. ஆடி 20 எங்கே இருக்கிறாரு? செவ்வாய் உத்திர 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறார். பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். சந்திர நட்சத்திரத்துக்கு வந்துடுவார்னா சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 2, 9 கூடையவன் 5 கூடையும் சார் வரதால மிக சிறப்பாக இருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்கிறாரு. சரியா? செவ்வாயால் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும். சரியா? ராசியை செவ்வாய் பார்த்த விஷயமெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். அடுத்த நல்ல நிலைமைக்கு வராரு. அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் அருமையான அமைப்பு. சித்திர நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் தான். எதுக்கு செவ்வாய் நீங்கள் இவ்வளோ தூரம் எடுக்கிறேன்னா, செவ்வாய் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு.
ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் தொழிலில் வந்து அந்த அளவுக்கு நேரடியாக வருமானம் இருக்காது, பிட்டுப்பிட்டாக வரும், பாக்கி வரும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், இந்த வழிபாடு பண்ணிடுங்க. சக்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா செவ்வாய் சிறப்பாக இருப்பார். ஏன்னா செவ்வாயும் சக்தி வேலம் தான். முருகப்பெருமான் அங்கார பகவான் முருகனோட அம்சமாக இருந்தாலுமே அவர் சக்தி வேலம் தான், கையில் சக்தி தான் வச்சுருக்கிறாரு. அதனால் அம்மன் வழிபாடு பண்ணாலுமே செவ்வாயோட தாக்கம் குறையும். அதனால தான் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து அம்மன் கோயிலில் விசேஷம் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து இப்போ வந்து நல்ல அறிவை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு. ஆள் எதுலையுமே தெளிவிந்த மனநலத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், இனிமேல் சரியாக போயிடும். 24ஆம் தேதியிலேருந்து சரியாக போயிடும். ஆடி 24 என்னைக்கு சார்? இங்கிலீஷ் டேட் பார்த்தோம்னா ஆடி 24 வந்து வருகிற 9ஆம் தேதியிலேருந்து, ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து ஆள் நல்லபடியாக மாறிடுவீங்க, சிறப்பாக இருப்பீங்க. வம்பு வழக்கு விவகாரங்களில் நல்லபடியாக இருக்கும். ஏதோ வழக்கு விவகாரம் இருக்குது, அந்த விவகாரங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக தீர்ப்பாகும். உடல் நல்லபடியாக இருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, உடல் உஷ்ணமாகறவங்க, இவங்களுக்குலாம் இனிமேல் நல்லா இருக்கும். உடல் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோபதாபம்லாம் குறைஞ்சிரும். வீண் வழியில் இருந்தவங்களெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. பல துறையிலையும் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். சரியா? நீங்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி மீனராசினியர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வருகிற 9ஆம் தேதியிலிருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யாருக்கிட்டையும் கான்ட்ரவர்ஷன் இருந்தது, வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். கையில் காசு பணம் இருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். மனைவி உங்களுக்கு ஒரு மந்திரியாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் உங்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க. கணவன் மணி நல்லா இணக்கமாக இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நான் சொன்ன மாதிரி 9ஆம் தேதியிலேருந்து சுபவருக்கு எடுக்கிறாரு. சந்திரன் சாரத்துக்கு போகிறது சூப்பர். இப்போயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த கிரிப்பெல்லாம் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கே மாற்றம் தெரியும். வீட்டில் கணவன் மணிக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு நார்மலாக இருக்கும். ஸோ இந்த நார்மலானது அடுத்தடுத்து நல்லபடியாக இருக்கும். சரியா? அதேமாதிரி மூல நோய் இருக்கிறவங்க, மூலம் ஃபிக்ஷர் அப்படிம்பாங்க. மூல நோய், பௌத்திரம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு குணமாகும். அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது. சரியா? மூல நோய்க்கு வந்து நிறைய கை மருத்துவம் இருக்குது, அலோபதியும் இருக்குது. அது கரெக்டாக எடுத்து பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மூல நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். உஷ்ணமில். சரியா? அதுக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அதாவது மனைவி வழியிலையும் கணவன் மணி வழியில் சில செலவுகள் இருக்கும். செலவுகளை சரி பண்ணிக்கோங்க. சிக்கனமாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரியா? செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் சிக்கனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் இணக்கம் இருக்கும், உதவி பண்ணுவாங்க. தலைமை பதவிக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, லீடர்ஷிப் ஆகணும், இல்லைனா அந்த டீமுக்கு பெரிய ஆள் ஆகணும், அசோசியேஷனில் பெரிய லெவல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களை தேடி தலைமை பதவி வரும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும். சிறு சிறு சண்டை சரவுகள் இருந்தாலுமே சரியாக போயிடும். சரியா? கூடலுக்கு அறிகுறிம்பாங்க. ஊடல் இருந்தால் தான் கூடல் நல்லாயிருக்கும். அதை தான் சடவும்பாங்க. கணவன் மணிக்குள்ளே சின்ன சின்ன சடவு இருக்கும். ஆனால் நைட்டில் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் பகலில் சலப்புல்னு விழுந்துக்குருவாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஊடல்மாங்க. ஊடல் இருந்தால் தான் கூடல் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்குங்க. சரியா? மிக சிறப்பாக இருக்குது. செவ்வாய் தோஷம்னு அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா ராகு வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் இப்போதைக்கு வந்து ராசிக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பில் சில தடைகள் இருக்கும். நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரியா? இந்த ஆடி மாதம் ஒரு 10 நாளில் முடிஞ்சு போயிடும். ஆவணி மாதத்துலேருந்து முழு முயற்சியாக பாருங்கள். ஏன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் செவ்வாய் ராகு பார்க்குறாரு. சனி பவன் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் கோச்சாரத்தில் இல்லை. அதனால நல்லா இருப்பீங்க. ஏன்னா ராகு செவ்வாய் பார்க்குறதுனால 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தோஷத்தை உண்டாக்க மாட்டார். ராகு பார்வையில் இருக்கிறதுனால தோஷம் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மனை உறவு இணக்கம் இதெல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் தான் மெயின் சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு தான் மிக நல்லா இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா இனிக்க பேசுவீங்க. அதிகாரமுள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. பேச்சிலாயில் எல்லா காரியத்தையும் சாதிப்பீங்க. பெண்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பீங்க. பெண்களுக்கு வழியே சென்று சில காரியத்தை பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலை தொடர்பான படிப்பில் இருக்கும் நல்லாயிருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பீங்க. வருமன் தெரிஞ்சுக்கிருவீங்க. சில விஷயத்தை வந்து வருமன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வசீகர பார்வை இருக்கும். எதிலும் திருப்தி இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா? அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்கு வந்து இந்த ஏழச்சனி காலகட்டத்தில் நல்லா இருக்குது. ராசியில் சனி பகவான் வக்கரகதியாகி பின்னோக்கி வராரு. ஏன்னா 12ஆம் இடத்துல மட்டும் ராகுவோட போய் சேர்றாரு. இருந்தாலும் அது கும்பத்தில் சேர்றாரு. கும்பத்தில் சனி ராகு இணைவு இருக்கலாம். கும்பம் மகரத்தில் இருக்கலாம். அது ஒரு வகை யோகம்தான். இருப்பினும் செவ்வாய் அங்கே சம்மந்தப்படுறதுனால செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு யோகம் இருக்கும். அது வரைக்கும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு வழிபாடு மட்டும் கோயிலில் பண்ணுங்கள். கற்பனைசாமி வழிபாடு. நான் சொன்ன வழிபாடு வீட்டில் பண்ணிடுங்க. வருகிற இன்றைக்கி சொன்னேன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வீட்டில் பண்ணிடுங்க. காலையில் 7:45 8:45 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. அம்மன் பூஜை பண்ணிடுங்க.
இடையில வருகிற செவ்வாய் சனி அன்று கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. கற்பனசாமி கோயிலுக்கு போகும்போது கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க. கோயிலில் கொடுங்க, மந்திரிச்சு கொடுப்பாங்க, அதில் கையில் கட்டிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை கொண்டு போனீங்கன்னா மந்திரிச்சு கொடுப்பாங்க, வீட்டில் வைங்க. வீட்டில் கற்பனசாமி கோயிலில் மந்திரிச்சு எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா கெட்ட சக்தி இருக்காது, தீய சக்தி இருக்காது. வீடு சுபிட்சமாக இருக்கும், கெட்ட கனவு வராது, நல்லா இருப்பீங்க, தேக ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. அந்த வீச்சிரவாளை தாங்கிட்டு கற்பனசாமி வீட்டிலே இருப்பார். சரியா? எல்லாமே ஓடி போயிடும். 21 பந்தியிலும் 61 சேனையிலும் சொல்லுவாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ கற்பனசாமி கூடயே இருப்பார். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரியா? அந்த மந்திரம் ஒரு தாரக மந்திரம். ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடு மிகச்சிறப்பு. இன்றைக்குமே சூட்சமாக சில வழிபாடு பண்ணணும். கற்பனசாமியை நம்ம வீட்டில் கும்பிட முடியாது. சரியா? நம்ம கோயிலில் போய் தான் கும்பிடணும். வருகிற ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சந்தன காப்பு எங்கன்னா அழகர் கோயில், மதுரை அழகர் கோயிலில் சந்தன காப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம். மதுரையில் அன்றைக்கி போய் நீங்கள் இவரை கும்பிடலாம். கற்பனசாமியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்குது. அன்றைக்கி அங்கே நிறைய விசேஷமும் நடக்குது. சரியா நேர்களே? ஆடி பௌர்ணமிக்கு பெருமாள் உள்ளே போவார். அவர் தீட்டெல்லாம் கழிஞ்சு உள்ளே போவார். அவருடைய ரத உற்சவமும் நடக்குது, தேரோட்டமும் இருக்குது. சரியா? அதை வேணால் நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். நான் காலையில் அதெல்லாம் எடுத்து வச்சேன். அந்த புக்கு எங்கே இருக்குன்னு தெரில. அது மதுரை கள்ளழகர் கோயிலில் விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே தேரோட்டமும் இருக்குது. அங்குள்ள கற்பசாமிக்கு சந்தன காப்பும் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து விசேஷம் நடக்கிறது. அந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மதுரை, நத்தம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, மேலூர், சரியா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அழகர் கோயிலுக்கு போகிறது நல்லது. பக்கத்தில் தான் இருக்கிறாரு, போயிட்டு வரலாம். வாழ்த்துக்கள் நேரில் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். பலன்களும் நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? நான் பலன்கள் சாதக பாதங்களை சொன்னாலுமே வழிபாடு அதிகப்படுத்துவேன். வழிபாடு தான் அதிகம். நீங்கள் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த தெய்வத்தை வீட்டில் கும்பிட்டாலும் சரி, வெளியே போய் கும்பிட்டாலும் சரி, கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சரியாக போயிடும். சரி சார், மீன ராசியில் எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கா சார் அப்படின்னா சொல்ல முடியாது. சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். மீன ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். அது மாதிரி வேறு யாருக்கு சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரிஷப லக்கணம். சரியா? அடுத்து கன்னி லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். சரியா? கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீனராசியில் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடக லக்கணமும் சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்கணத்துக்கும் சிறப்பாக இருக்குது. மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், அடுத்து மகர, கும்பம், இந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்குது. சரியா நேர்களே? கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்குது. இப்படி தான் பலன்கள் பிரியும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் குறைகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீனராசி, ரேவதி 4 நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். நீங்கள் மொட்டையாக போடக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்கக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. உலகம் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பலன் சொல்ல முடியாது. உத்திரட்டாதி 2ஆம் பாதம். நான் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு இப்போ சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரை ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறார். எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலனை சொல்லுவேன். நல்லா இருக்காது. ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரை இருக்கக்கூடாது. நல்லா இருக்காது. 20 வருஷத்துக்கு நல்லா இருக்காது. சரியா? இப்படித்தான் கிரக அமைப்பை ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த தகவலை கரெக்டாக சொல்லணும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம், என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, இந்த தகவலெல்லாம் சொல்லணுங்க. தகவல் தெளிவாக இருந்தால் தான் பதில்கள் தெளிவாக இருக்கும். நான் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். நீங்கள் சும்மா நிறைய பேருக்கு அந்த ஜோதிட இது கிடையாது, அறிவு இருக்காது, சும்மா சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் ராசி பலனை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதக இடத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதக இடத்துல உள்ள கிரக அமைப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அடுத்து நமக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ராசி பலன்படி தான் வாழ்க்கை இருக்கும். எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறது இந்த ஜோதிடம் மட்டும்தான். வேறு யாரும் எதிர்காலத்தை சொல்ல முடியாது.
சரியா? வேலைக்கு போனால் காசு கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான். அரசாங்கத்தில் வேலைக்கு போனோம்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். தனியார் வேலைக்கு போனோம்னா பெண்டை எடுத்துருவான், சக்கையாக புளிவான், ஏதோ காசு பணத்தை கொடுப்பான். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பக்கம் போகும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகும். கையில் வாங்கினே பையில் போடலை, காசு போன இடம் தெரியலன்னு வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஆனால் எதிர்காலத்தை சொல்கிறது வந்து ஜோதிடம் தான். அது ஒரு நல்ல ஜோசியர் தான் அதை கரெக்டாக சொல்லுவார். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட வீடியோ பேசுது. ஆம்பளை பிள்ளையோ பையனோ யார் நிறைய பேர் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சே சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதக ரீதியாக, உங்கள் ராசி ரீதியாக, லக்கண ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக பலன் சொல்லணும். இப்போ நான் வந்து ராசிக்கு தான் சொல்கிறேன். அப்படி இருந்தும் சில லக்கணத்துக்கு நான் பிரித்து சொல்கிறேன், கோச்சாரத்தில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் ஜாதகத்தை பார்க்கணும். பிரச்சனை சமாளிக்க முடியல சார், கையை மீறி போயிடுச்சு, சமாளிக்க முடியல அப்படின்னா நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டிடுங்க. அதுக்கு வந்து இங்கே தயங்கக்கூடாது. சரி, அதுக்கு தயக்கம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையை ரொம்ப சந்திக்கணும். பிரச்சனையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், போட்டு மூடிடும் ஆளை போட்டு. அதனால தான் எதுவும் பிரச்சனை இருக்குது, சமாளிக்க முடியல, கை மீறி போகுதுன்னா டக்குன்னு ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். எவ்வளோ நாளைக்கு எனக்கு பிரச்சனை, அதுக்கு என்ன செய்யணும், என்ன வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சரியா? அதனால் நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து கொடுப்பேன். அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குவோம், கட்டணம் வாங்கி நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம். நீங்கள் வந்து தெளிவாக அதில் கேட்டுக்கலாம், பலன் சொல்லுவோம். இல்லை ஜென்ரலாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் தெளிவாக கேளுங்க. சரியா? நட்சத்திர பாதம், எந்த லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்கு, அந்த தசாதனர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பலனை சொல்லிடுவேன். ஓகே நேயர்களே, உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நிர்ணயம் பண்ணுறது ஜோதிடம். ஜோதிடம் வந்து ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை கூறும், சொல்லும். சரியா? எதிர்காலத்தை வந்து அளந்து சொல்கிற ஒரே ஒரு சாஸ்திரம் வந்து ஜோதிடம் தான். ஜோதிடம்ங்கிறது வேறு, சாஸ்திரம்ங்கிறது வேறு. சாஸ்திரங்கிறது வந்து பூஜை புனஸ்காரம், அந்த வழிப்படி புராண இதுபடி ஆகம முறைப்படி நடக்கிறதா சாஸ்திரம். ஜோதிடம்ங்கிறது பலனை சொல்கிறது, கிரக அமைப்பை வச்சுட்டு தனிப்பட்ட மனிதனுக்கு பலன்களை சொல்கிறது. அவன் பிறந்த ஜாதகத்தின்படி, நட்சத்திரத்தின்படி, லக்கணத்தின்படி, ராசியின்படி, தசாபுத்தின்படி, தசாபுத்தி நாதர்கள், புத்திநாதர்கள், அந்தரநாதர்கள், இவங்க 3ஐயும் வச்சு சொல்கிறதா ஜாதக பலன்கள். அதுதான் ஒரு தனி மனிதனுக்கு வந்து சேரும். சும்மா மீன ராசிக்கு பலன் கேட்டோம், எனக்கு நல்லா இருக்குது, அவனுக்கு நல்லா இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் உத்திரட்டாதி, ஒருத்தன் ரேவதி. ரேவதியில் பிறந்தவனுக்கு நல்லாயிருக்கும், உத்திரட்டாதியில் பிறந்தவனுக்கு சரி இருக்காது. அதுக்காக வந்து ஜோசியரை குறை சொல்ல முடியுமா? என்னையா நீ சொன்ன, என் அண்ணனுக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இல்லைன்னு கேட்க முடியாது. 2 பேருமே 2 பேர் லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, 2 பேர்த்துக்குமே தசாபத்தி மாறி இருக்கும். சரியா? நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும், ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், லக்கணாபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், தசாநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் வந்துட்டாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 பேர்த்தில் 3 பேர் நல்லா இருக்காங்கன்னா 100க்கு 60% நல்லா போகுதுன்னு அர்த்தம். 4 பேர்த்தில் 2 பேர் நல்லா இருக்காங்கன்னா 100க்கு 40% நல்லா போகுதுன்னு அர்த்தம். 4 பேர்த்தில் ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா 20% தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சும்மா எல்லா சேனலையும் பார்க்குறது, ராசி பலன் கேட்குறது எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவீங்க. அதில் யதார்த்தம் என்ன, உண்மை நிலவரம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. ஒரு ஜோதிடர் இதெல்லாம் சொல்லணும், ராசி பலன் கேட்கறவங்க சொல்லணும். சும்மா மக்களை மயக்கிற மாதிரி மீன ராசிக்கு அப்படி ஆகும், இப்படி ஆகும், அது வரும், இது வரும், யானை வரும், பூனை வரும், அதெல்லாம் வருதோ வரலையோ கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வரும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை தான் சொல்லாமல் வரும். சரியா? சொல்லாமல் வந்து கதவை தட்டுறது துன்பம் துயரம் தான் வந்து சொல்லாமல் வந்து வீட்டு கதவை தட்டும். நல்லது லேட்டாக தான் வரும். அதனால் நல்லது நடக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய போடுறேன், நேரில் அடுத்தடுத்து போடுறேன், தசாபுத்தி பலன்களும் போடுறேன், லக்கண ரீதியாக போடுறேன். எது வேணாலும் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கதவை தட்டுங்க. நீங்கள் தட்டினா தான் நான் வந்து பார்த்து சொல்ல முடியும். இருப்பினும் நான் நிறைய வீடியோ போடுறேன், மீன ராசிக்கு மெனக்கிடுறேன். 7.5 சனியில் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு சனிபாவோடைய ஆதிக்கம் இருக்குது. சரியா? 7.5 சனியோட தாக்கம் இருக்குது 2031 வரைக்கும். அதனால தான் நான் வந்து இன்னும் உங்களுக்கு மெனக்கெட்டு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. 16ஆம் தேதி வீட்டில் பூஜை பண்ணுங்கள், ஏழாமை கொட்டு 8:45 நான் சொன்ன பூஜையை. அதுபோல் கற்பனசாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து இன்னொன்று தகவல் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துருச்சு, இப்போ தான் நான் வருது. இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. 34 நிமிஷம் பேசிட்டேன். கன்னிப்பெண் பூஜை அது இந்த வாரம் தான், இந்த மாதம் தான் பண்ணணும். வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் ஏதோ இந்த தலைமுறை இல்லைன்னா போன தலைமுறையில் கன்னிப்பெண் இறந்து போயிருப்பாங்க. கன்னிப்பெண் வந்து திருமணமாகலே கன்னிப்பெண் இறந்துருப்பாங்க, ஒரு நிராசையோடு இறந்துருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் வந்து கன்னிப்பெண் பூஜை இருக்கும், கன்னிப்பெண்ணை வணங்குவாங்க. நைட்டில் குடுகுடுப்பக்காரங்களாம் கிராமத்தில் வந்து சொல்லுவான், உங்கள் வீட்டில் கன்னிப்பெண் இருக்குது, அதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், கன்னிப்பெண் இருக்குது அப்படிமா. இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்குது, பெண் தெய்வம் இருக்குது அப்படிமா. அந்த பெண் தெய்வத்தை கும்பிடலாம். ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்குது பொதுவாக, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். ஸோ அந்த பெண் தெய்வம் கன்னிப்பெண் தெய்வத்தையும் நீ கும்பிடலாம். அவளும் அம்மன் தான், சக்தி வடிவமானவள் தான். அவளும் உங்கள் வீட்டுக்கு வருவா. அவளை எப்போ கும்பிடலாம் சார்னா ஆடி மாதம் கும்பிடலாம். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை.
ஆடி ஞாயிறுன்னு ஒரே ஒரு ஞாயிறு தான் இருக்குது. வர 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆடி ஞாயிறு. என்றைக்கு சார் வருது? வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. சரியா? அன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம் தான், அருமையான நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயும் கண்ணியில் இருக்கிறாரு. அருமையா, இதை காட்டில் என்னையா வேணும்? செவ்வாயும் கண்ணியில் தான் இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக அது பண்ணுங்கள். வருகிற 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த பூஜை பண்ணலாம். வீட்டில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் பண்ணலாம். எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் கன்னி பெண் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கிறோம், அதுக்கு பூஜை பண்ணணும்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 7 to 7:45 to 8:45 வீட்டில் கன்னி மூலையில் நீங்கள் வந்து அந்த படத்தை வைக்கலாம். கன்னி பெண் படத்தை வைக்கலாம். இறந்து போனவங்க படத்தை வைக்கக்கூடாது. கன்னிமார்கள் படம், கன்னியம்மன் படம், பாலசுந்தரி படத்தை வைக்கலாம். அந்த படத்தை வேணால் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாலசுந்தரி படம் உங்களுக்கு தெரியாதவங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை பிரிண்ட் அவுட் பண்ணி கூட படம் வச்சுக்கலாம். படம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க செவத்தில் மஞ்சளை பூசுங்க. அதாவது வீட்டில் கன்னி மூலையில் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் சேர்கிற இடம் தென்மேற்கு, அதில் வந்து மேற்கு பக்க செவத்தில் தரையிலேருந்து ஒரு அடி தூக்கி, 1 அடி 2 அடி தூக்கி ஒரு மூலையில், அந்த மூலையிலேருந்து 1 அடி தள்ளி அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்து மஞ்சளில் அப்படியே ஒரு தட்டு சைஸுக்கு வட்டமாக போடுங்க. மஞ்சளை பூசுங்க. அதில் 3 கோடு போடுங்க. நிறைய வீட்டில் இருக்கும், குத்துவிளக்கு பின்னாடி இருக்கும். குத்துவிளக்கு வைக்கிற இடத்துல அதை வச்சுருப்பாங்க. சில பேர் பெயிண்டில் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து மஞ்சளில் பூசி குங்குமத்தில் கோடு போட்டிருப்பாங்க. நம்ம நெத்தியில் விபூதி பட்டை அடிக்கிறோம்ல, அது மாதிரி 3 கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த தெய்வம், அந்த தெய்வத்தோட முத்திரை. அதை பின்னிட்டு வீடை அன்றைக்கி சுத்தம் பண்ணிடுங்க. காலையில் குளிச்சுருங்க. பெண்கள் தான் இதை முக்கியமாக செய்யணும். பண ஓலைப்பட்டி வாங்கி வச்சுருங்க. பண ஓலைப்பட்டியில் அந்த பெண்ணுக்கு, அந்த இறந்து போன பெண் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வைக்கணும். கன்னி பெண் எதெல்லாம் யூஸ் பண்ணும்? சேலை துணி, ஜாக்கெட்டு துணி, அதுபோக பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி வைங்க. வச்சு கும்பிடுங்க. படைகளுக்கு வந்து ஸ்வீட்டு வைங்க. வீட்டில் பணியாரம் அல்லது அதிரசம் சுட்டு வைங்க. சார் அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை சார் அப்படின்னா கடையில் போய் 3 லட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சரியா? ஒரு லட்டு 1 ரூபா சொல்லுவான், இல்லைன்னா 2 ரூபா சொல்லுவாங்க. கடையிலே கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 4 லட்டை வாங்கி வைங்க. மனசார சாமி கும்பிடுங்க. சரியா? குடும்பத்தில் இருக்க பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோரும் கும்பிடுங்க. அந்த இறந்து போன கன்னி பெண் உங்கள் ரத்த உறவு, அதை நினச்சி கும்பிடுங்க. தாயே குடும்பத்தை காப்பாற்று, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், என் கஷ்டத்தை தீரு, பிரச்சனையை தீரு அப்படின்னு உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி கும்பிடுங்க. பத்தி சூடம் காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8:45 இந்த பூஜையை சுருக்கமாக முடிங்க. நல்லாயிருக்கும். அந்த கன்னிப்பெண் காவலாக இருந்தும் குடும்பத்தை காப்பாற்றுவா. அவளும் ஒரு தெய்வம் தான். பூஜை முடிஞ்ச பின்னாடி சாயந்தரம் அந்த படையில் பிரிச்சுருங்க. பலகாரத்தை சாப்பிடுங்க. துணிமணியை வந்து நீங்களே கட்டிக்கோங்க. ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் இருக்கவங்க தான் கட்டணும். அந்த குடும்பத்தில் ரத்த உறவு சம்மந்தப்பட்டவங்க தான் துணிமணியை கட்டணும். மற்ற அந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்குல்ல, மற்ற பொருட்கள் அந்த ஜோடு, சிமிக்கி, பவுடரு இதெல்லாம் வந்து சிறுமிகளுக்கு கொடுத்துருங்க. 9 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கொடுத்துருங்க. அந்த பண ஓலைப்பட்டியில் மஞ்சளை போட்டு அப்படியே மேலே வச்சுருங்க. அந்த பூஜை பண்ண மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் போடணும். அதான் ரொம்ப முக்கியம். மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும். மஞ்சள், குங்குமம் எல்லாமே இருக்கணும். பூஜை பண்ணும்போது மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா விரலி மஞ்சள் இருக்கணும். அந்த விரலி மஞ்சளோட பெட்டியை தூக்கி மேலே வச்சுருங்க. நம்ம வீட்டில் சேந்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சுருங்க. அடுத்த வருஷம் ஆடி மாதம் எடுங்க. இடையில கும்பிட்றவங்க தை மாதம் கும்பிடலாம். வருஷத்துக்கு 2 தடவை கும்பிடலாம். ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கும்பிடலாம். இல்லைனா தை மாதம் 2ஆம் நாள் கும்பிடலாம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும் கன்னி பெண் பூஜை பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா தை மாதம் 2ஆம் தேதி கூட கும்பிடலாம். நீங்கள் அடுத்த பெட்டி எடுக்கும்போது அந்த மஞ்சள் வந்து வாடாமல் இருக்கும். மஞ்சள் கெட்டு போகாமல் முளத்தள்ளி நல்லபடியாக இருந்துச்சுன்னா மஞ்சள் கிழங்கு, அந்த பெண் உங்கள் வீட்டிலே இருக்கான்னு அர்த்தம். உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறா, உங்களை காப்பாற்றுறான்னு அர்த்தம். ஓகே நேர்களே, இதையும் செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. வீட்டில் அந்த அமைப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு மனிதனுக்கு வர்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கிறேன், பூஜை புனஸ்காரம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, நல்வழிப்படுவீங்க. நான் 4 சொன்னேன்னா 2 செஞ்சீங்கன்னா நல்வழிப்படுவீங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த கன்னிப்பெண் பூஜையெல்லாம் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், பெரியவங்களுக்குலாம் தெரியும், தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் தெரியும். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூட குறைய உள்ளதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக செய்யுங்க. ரிசல்ட் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அந்த அகிலாடு கூட பிரமாடனாகி மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அனைத்து கவலையும் தீர்ப்பா. அந்த அம்மன் அருளால் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.